ஹாய் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது ஸ்கடுஸ் தமிழ். நான் உங்கள் ஜாக்கி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஐ எம் நாட் சீரீஸ். 5 வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பார்த்தும் முடிச்சாச்சு. ரிவ்யூ பார்க்கலாமா? சீரீஸ் எனக்கு ஒன்றும் லேக் ஆன மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஒரு மாதிரி போகுது. ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது. எந்த விதமான லேகும் எனக்கு தெரியல. ஆனால் எமோஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு கன்வே ஆகலை. என்ன ப்ராப்ளம் தெரில. இல்லை எனக்கு தான் ஸ்டோரி புரியலன்னு ஒன்றும் புரியல. பிளாக் பேந்தர் நடந்த உடனே நடந்து முடிஞ்சு அடுத்தது ரீரி வில்லியம்ஸோட கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு எபிசோடும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்கிறது எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. வில்லன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக காட்டிட்டு சிம்பிளாக முடித்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபீல் ஆகினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுலேயும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு நிறையா கேரக்டர்ஸ் ஹீரோஸ்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களாம் டூம்ஸ்டேயில் வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறையா ஒரு மேஜிக் பண்ணுற பொண்ணு ஒன்று இருக்குது. அப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேனில் வந்த மேக்ஸ் மாதிரி இதுலேயும் ஒரு எர்த்தா ஏன்னா மின்னல் முரளி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுலேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயில் வருவாங்களா இல்லையான்னு. சீரீஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்குது, நல்லா இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. காமிக் படித்தவங்களுக்கு இதுக்கு பெரிய லேகாக ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காமிக்கில் அது வேறு ஒரு ஸ்டோரி, ஒரு வேறு விதமாக அடாப்ட் பண்ணி சீரியஸாக எடுத்திருக்காங்க. 6 எபிசோடு 5 இயர்ஸ் ஆகுது சீரீஸ் வர்றதுக்கு. ஒரு வேளை எடுக்கும் போதே தமிழ் டப்பிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பிங்கில் விட்டாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை தமிழில் விடுவாங்கன்னு, ஆனால் விட்டாங்க. நல்லா இருக்குது. மார்வல் ஃபேன்ஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நியூ ஆடியன்ஸுக்கு இது செட் ஆகாது. பிளாக் பேந்தரில் அந்த ரீரி வில்லியம்ஸோட கண்டினியூஷன் தான் அயன் ஹார்ட் சீரீஸ். ஹல்க் ஃபேன்ஸ் உங்களுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன ரெஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா, அவெஞ்சர்ஸ் 1ல் ப்ரூஸ் வெயின் கோவப்பட்டு ஹல்கா மாதிரி மிகப்பெரிய ஸ்பேஸ் இப்போ ஒரே பஞ்சில் சாத்தி நிற்பாரு பாருங்க, அதே சீன் தான். இதில் கொஞ்சம் ட்ரக்கை வச்சு குத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, நீங்கள் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நல்லா தான் இருக்குது சீரீஸு. குறை சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. ஆனால் எமோஷன் சீன்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு அது எதுவுமே கன்வே ஆகலை. ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எம்சியூலே இப்போ ஒரு ஒரு புது ஏஐயை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏஐயை நீங்கள் எம்சியூவில் எந்த மூவிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஜாவிஸோட பெரிய ஆளான்னு கேட்காதீங்க, ஜாவிஸ்லாம் எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் இந்த ஏஐ மட்டும் ஹியூமன் மாதிரியே இருக்குது. ஹியூமன் ஷேப்பில் ஒரு ஏஐ நம்ம இன்ன வரைக்கும் எம்சியூவில் பார்க்கல. விஷன் இருக்காங்கன்னு சொல்லாதீங்க, விஷன் வந்து ஹியூமன் கிடையாது. நீங்கள் சீரீஸை பாருங்கள் தெரியும். ஹியூமனாக ஏஐ நம்மளே ஒரு சீனில் கன்ஃபியூஷன் ஆயிரும், அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் இந்த சீரீஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா டைட்டில் கார்டு தான். என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக டைட்டில் கார்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. டைட்டில் கார்டு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் மெஃபிஸ்டோன்னு நினைக்கிறேன், அந்த கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஐடியாவும் இல்லை. கோஸ்ட் ரைடருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் கோஸ்ட் ரைடு மூவி பார்க்கல. என்னடா இன்னும் கோஸ்ட் ரைடு கூட பார்க்காம இருக்கேன்னு கேட்காதீங்க, பார்க்கணும், டைம் கிடைக்கல. ஸோ அவ்வளோதான். வரட்டாமாமே ஸ்கடூஸ்.